வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்து நின்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்று அணிபவருக்கு மேவ வராதே வினை. என் தங்கமே, ஒளியாக வாழ்வில் நான் வரப்போகின்றேன். பலமுறை உன் வாழ்வில் இருளை அகற்றி இருக்கின்றேன். இப்பொழுது மீண்டும் உன் வாழ்வில் இருள் சூழ்ந்து இருப்பதை பார்க்கின்றேன். அதை அகற்றுவேன். உன் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை அல்லது தொழில் அல்லது கடன் நீங்க வேண்டும் என பொருளாதாரம் பற்றி இருக்கக்கூடிய அந்த கவலையை நான் நீக்கப் போகின்றேன். உன் குடும்பம் கவலையிலிருந்து மீளப் போகிறது. என் தங்கமே, இக்கட்டான சூழ்நிலை வருகிறது என்று கவலைப்படாதே. அந்த சூழ்நிலைதான் உனக்கு என்று கவலைப்படாதே. அந்த சூழ்நிலைதான் உனக்கு மற்றவர்களை பற்றி தெரிய வரும். அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு செயல்படு. அனைவரையும் பற்றியும் உனக்கு அனுபவம் தேவை. இனி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்றால் நீ உன்னை நம்பு. உனக்கு வெற்றி கிடைக்கும். நான் உனக்கு துணையாக இருப்பேன். சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, கொடுப்பது நான், எனில் தடுப்பது யாரும் இல்லை. வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று கலங்கி நிற்காதே. நீ எவ்வளவு தடவை தடுக்கி விழுந்தாலும் தாங்கி பிடிக்க நான் இருக்கின்றேன். இனி உன் வாழ்வில் வீழ்ச்சியே இல்லை. இனிமேல் தான் உன் வாழ்க்கை ஆரம்பமாக போகின்றது. தருணங்கள் உன் வாழ்க்கையில் நிறைய இருக்கிறது. காத்திரு என் தங்கமே. உன்னை யார் புண்படுத்தினாலும் அதற்கு மருந்தாக நான் இருப்பேன். யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும். தவறே செய்யாமல் நீ வேதனை கொள்ளாதே. அவர்களின் வார்த்தைகள் உன்னை புண்படுத்தி இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன். என்னிடத்தில் அனைத்தையும் விட்டுவிடு. நீ இப்பொழுது நிம்மதியாக உன் வேலையை செய்யலாம். என் தங்கமே, நீ உன்னுள்ளேயே தியானித்து என்னை பெற வேண்டுமா? இல்லை என்றால் தேவையற்ற விஷயங்களை பேசி மன நிம்மதியை இழக்க வேண்டுமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்பில்லையே. நீ எந்த அளவிற்கு வெளியே பேசுவதை குறைக்கின்றாயோ அந்த அளவிற்கு உள்ளே என்னை நோக்கி வருவாய். உன் மனம் வெற்றிடமாகும் போது என் அருள் அங்கே நிறையும். அர்த்தமில்லாத பேச்சுக்கள் மற்றும் வாக்குவாதங்களை குறைக்க நான் உனக்கு பல முறை கூறியுள்ளேன். என் ஆலோசனைப்படி நீ நடந்திருந்தால் நேற்று நீ வருந்தி இருக்க தேவையில்லை. உன் நல்ல குணங்களை எழுதி பட்டியலிடு. அது குறைந்துள்ளதா என யோசி. உன் மனம் அடங்க உன் மனதில் ஒரு மலரை போன்று சக்தி ஒன்று மலரும். அது துன்பங்களை கடக்க உதவும். என் தங்கமே, ஒவ்வொரு தடவையும் உன் மனம் மலை போல் உனக்கு காண்பிக்கும். பிரச்சனைகளை நான் பனி போல் உனக்கு விளக்கியுள்ளேன். இப்போதும் அது நடந்துள்ளது. உன்னால் உணர முடிகின்றதா? எனவே எதையும் நினைத்து பயப்படாதே. எது வந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தி உனக்குள் உண்டு. உன் எண்ணத்தில் தேவையற்ற விஷயங்களை சேராமல் தூய்மையாக இருக்கும் பொழுது உன்னால் மேலும் வெற்றி பெற முடியும். உன் எண்ணத்தில் தீமைகள் கலக்காமல் பார்த்து கொள்ளத்தான் உனக்கு தினமும் பூஜைகள் தேவையான ஒன்றாகிறது. வழிபட வழிபட வளர்ச்சி நிச்சயமாகும். நல்லதே நடக்கும் என் தங்கமே. உனக்காக 1000 உறவுகள் இருந்தாலும் உனது வாழ்வை தனியாகத்தான் வாழ வேண்டும். நீ யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷம் கொள். ஏனெனில் யாரும் உன்னை பயன்படுத்தி கொள்ளவில்லை. உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். என் தங்கமே, தோற்றுவிட்டேன் என்று கவலைப்படுகின்றாய். எதுவும் தோல்வி இல்லை. ஒவ்வொரு முறை தோற்ற பின்னும் அடுத்த அடி நீ எடுத்து வைக்கின்றாய் அல்லவா? அது ஒரு முறையும் நீ வெற்றி பெற்றதற்கு சமம். என் தங்கமே, இதோ முருகன் வந்து விட்டேன் உனக்காக. உன் துயரங்கள் அனைத்தையும் நீக்கி உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டாக்க உன் வீட்டை தேடி உனக்கு என்றும் துணையாக இருக்க வந்துள்ளேன். இனி அனைத்தும் நன்றாகவே நடக்கப் போகின்றது உன் வாழ்வில். என் தங்கமே, இங்கு ஒரு சிலர் தனியாக மோசமான நாட்களை கடந்திருப்பார்கள். அவர்கள் இனிமேல் வாழ்க்கையில் யார் கூட வாரப்போகின்றார்கள் என்பதனை பற்றி கவலை இல்லாதவர்கள். ஏனென்றால் அவர்கள் போய் முகத்தோடு வாழும் உறவுகளை ஏற்க மனம் இல்லாமல் தனியாக வாழ்பவர்கள். ஆமாம் என் தங்கமே, சில உறவுகள் மனசாட்சியை குழி தோண்டி புதைத்துவிட்டு பொய் சொல்கின்றார்கள். சொந்த உறவுகளிடையே அந்த உண்மையை அவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் பொய் என்று தெரிந்ததும் அவர்கள் மேலுள்ள நம்பிக்கையை இழக்கிறார்கள். சில ஏமாற்றங்களும் துரோகங்களுக்கு பிறகும் அழாமல் இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் பக்குவம் அடைந்து விட்டார்கள் என்று அர்த்தமில்லை. எல்லாவற்றிற்கும் பழகிவிட்டார்கள். என் தங்கமே, இது போன்ற உயிர்களுக்கு என்றும் நான் துணை இருந்து கரை தேற்றுவேன். என் தங்கமே, உடல் அலைச்சல், மன உளைச்சல் உனக்கு ஏற்பட்டிருக்கலாம். வாழ்வில் பாதையில் மாறி மாறி வரும் நிகழ்வுகளால்
உன் பயணத்தில் இவைகள் நிகழும். ஆனால் உன் பாதுகாப்பை உறுதி செய்பவன் நானே. என் நாமம் உச்சரிக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது. உன்னை எதிர்மறை அதிகமாகும் பொழுது நீ கூடுதலாக கொஞ்சம் தியானம் செய்ய வேண்டும். ஓம் சரவணபவ மந்திரத்தை கொஞ்சம் கூடுதலாக உச்சரிக்க வேண்டும். நீ என்றும் என் பாதுகாப்பு வளையத்தில் உள்ளாய். அச்சமின்றி முன்னேறி நான் துணையாக இருப்பேன் என் தங்கமே. எதுவும் புரியாதது போது வாழ்க்கையை தொடங்குகின்றது. எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிகின்றது. நினைவில் படும் கஷ்டமெல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கே. பொறுமனமே, அவசரம் வேண்டாம். எனக்கு முன்னால் நீ தியானம் செய்வதை நான் அறிவேன். சில நேரங்களில் சிலவற்றை கடந்து செல்வது மிகவும் கடினம்தான். கடந்து வந்தால் அங்கு உன் முருகன் நான் இருக்கின்றேன். நிம்மதியை தருவேன். உன் நிழலாய் நான் இருக்கும் வரை உன்னை எந்த துன்பமும் நெருங்காது. ஓம் முருகா என்று ஒரு முறை கூறு. உன் கவலைகள் தீரும் என் தங்கமே. பொறுமையாக இரு. உனக்கு அனைத்தும் நன்மையாக நடக்கும். நீ பொறுமையாக இருந்தால் என்னிடம் எல்லாவற்றையுமே நீ கேட்டு பெற்றுவிட முடியும். அந்த உரிமையை உனக்கு நான் தருகின்றேன். உன் மனநிலையை நீ ஆனந்தமாக வைத்து கொண்டு இருந்தால் நன்மைகள் உன் பக்கம் குவிந்து கொண்டே இருக்கும். உனக்கு ஆற்றல் இருந்தால் உன் வாழ்க்கையை உருவாக்கும் வல்லமை உன்னிடம் இருக்கும் என்பதனை நீ மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது அனைத்தும் நடந்தால் எப்படி இருக்கும் என்று மனதிற்குள் மகிழ்ச்சியோடு சிந்திக்கத் தொடங்கு. என் முருகன் எனக்காக அனைத்தையும் நடத்தி தருவான், தந்து விட்டான் என்ற அந்த நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு நாளையும் துவங்கு. புது வாழ்க்கைக்கான முதல் அடியாக கூட இந்த வார்த்தைகள் உனக்கு இருக்கும். நம்பிக்கையோடு இரு என் தங்கமே. உன்னை நம்பிக்கை துரோகத்தால் வீழ்த்திய நபரை நினைத்து உன் மன நிம்மதியை இழக்காதே. அதற்கான கர்ம வினையை அவர் அனுபவிப்பார். நான் உனக்கு துணையாக என்றும் இருப்பேன். உனக்கு ஏன் இத்தனை பயம்? காலம் தணிந்து வரும் நாள் வந்துவிட்டது. நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகின்றது. நீ மகிழ்ச்சியின் வெள்ளத்தில் மூழ்கப் போகின்றாய். காத்திரு என் தங்கமே. எதை நினைத்தும் அஞ்ச வேண்டாம். எதை நினைத்தும் வருந்த வேண்டாம். வாழ்க்கை அப்படியே தொடர்ந்திடு. பாதையில் எந்த இடையூறும் இல்லை. பாதையில் உன் மனம் பயம்தான் இடையூறாக இருந்தது. அதை விலக்கினால் மனம் எப்படி வேகமாக எடுக்கிறது என்று பார்த்தாயா? உன் செயல்கள் அனைத்தும் எப்படி சரியாக நடந்தது? எங்கும் நான் உனக்கு துணையாக இருப்பதை உனக்கு உணர்த்தி விட்டேன். அச்சமின்றி செயல்படு. வாழ்க்கை வேகம் எடுக்கிறது. உன் தைரியத்தை நீ சோதித்து பார்த்து விட்டாய். தேவையற்ற விஷயங்களை திரும்ப திரும்ப பேசாது. அதை விட்டு அடுத்து வரும் நிமிடங்களை சிறப்பாக மாற்ற நன்மைகளை தொடர்ந்து பெறுவேன் என்று மனதார நம்பு. வாய்ப்புகள் தவறும்போது அதை நினைத்து கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கு என்று முயற்சி செய். மிகப்பெரிய வெற்றி உன்னை வந்து சேரும். உன் வேண்டுதலை இங்கே வை. நான் அதை நடத்தி வைப்பேன். ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்காதீர். சிலவற்றை இழந்தால் கூட நிம்மதி கிடைக்கும். சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பேன். சோர்ந்து போகாமல் தைரியமாக இரு என் தங்கமே. விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்க்கையில் சூரியனாய் வந்து ஒளி ஏற்றுவேன். நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு. எல்லாம் ஒரு நாள் மாறும். எதுவும் நிரந்தரமில்லை. நமது பூர்வ ஜென்ம பந்தமோ உன்னை என்னிடம் சேர்த்துள்ளது. இது வெறும் வார்த்தை இல்லை. இது இந்த முருகன் வாக்கு. உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும். நீ நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். நான் இருக்கின்றேன் உனக்காக என்றும் என் தங்கமே. கலங்காமல் காத்திரு. ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் பிரார்த்தனைக்கான பலன் தாமதமாகலாம், ஆனால் கிடைக்காமல் போகாது என்று காத்திரு. என் பன்னிரு கரங்களால் அள்ளி கொடுப்பேன். தக்க சமயத்தில் உன் கஷ்ட காலங்களில் என்னை நினைவில் கொள். நான் என்றும் துணை நிற்பேன். சோதனை கொஞ்சம் தரலாம், ஆனால் சோதனையே வாழ்க்கையாக இருக்கிறதோ என்று என்னிடம் கேட்டாய். மனம் சோர்ந்து போகாதே. நான் இருக்கின்றேன். எவ்வளவு சோதனையை கொடுத்தாலும் அனைத்திலும் உன்னை காத்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கு நேரம் வரும்போது புரியும் என் தங்கமே. சில பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லி இருந்தேன். அது தீர ஆரம்பித்திருக்கும். ஆனாலும் நீ பேசும் வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற சந்தேகங்களும் இடம் கொடுக்காதே. தேவையற்ற கவலை வேண்டாம். பயணம் குறையும். உடல் ஆரோக்கியத்தை சரி செய்ய வாய்ப்பு கிடைக்கும். வருமானம் பெருக வழி கிடைக்கும். மனம் அவ்வப்போது தடுமாற்றம் அடையும். அதனை மீண்டும் நேர்மறை எண்ணத்தில் கொண்டு வந்து வைக்க வேண்டும். பொருளாதார முன்னேற்றத்தில் நீ எதிர்பார்த்த அடுத்த கட்டம் ஆரம்பமாகிறது என் தங்கமே. உன்னுடைய மதிப்பு உயரும். உன்னை நிராகரித்தவர் உன்னை தொடர்பு கொண்டு உதவி கோருவார்கள். நீ வாழ்வில்
தோற்கவில்லை. உன்னுடைய நல்ல செயல்களை, நல்ல எண்ணங்களை ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்துவிட்டு வந்திருக்கின்றாய். அவைகள் எல்லாம் இப்பொழுது உனக்கு நன்மையை செய்ய உன்னை தேடி வரும். தினமும் நடக்கும் ஏற்ற தாழ்வுகள் உற்று நோக்கி வருந்தாதே. உன் வாழ்க்கை இப்பொழுது ஏற்றத்திலும் நல்ல மாற்றத்திலும் செல்கின்றது. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்து சில காலங்களுக்கு என்னுடைய பிரார்த்தனையிலும் முழு நேரம் செலவிட உனக்கு வாய்ப்பு உருவாகும். நேர்மறை சிந்தனையோடு இரு. நல்ல நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும். சிங்காரவேலனுக்கு அரோகரா.